Standard 4, Term 3, English. Today we are going to see the continuation of the lesson, The Best Policy. We have seen the lesson, The Best Policy. Is it so? Part 1ல நான் இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டோரி இன்னும் எண்ட் ஆகல. இந்த பார்ட் 2ல இன்னைக்கு அந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷனை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். What we have seen, அதாவது ஒரு கிங் இருந்தாரு, ஆனைமலையுடைய கிங். அந்த கிங்குக்கு வந்து ஒரு நாள் தூக்கத்துல எந்திரிக்கிறாரு. பிகாஸ் he has no hair, அவங்களுக்கு ஒரு சந்ததி இல்ல, தனக்கு அப்புறம் நாட்டா யார ஆளப்போறா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப என்ன பண்றாரு, நம்மளுடைய அரசபையில இருந்தே நம்மளுடைய நாட்டுல இருந்தே நம்ம வந்து நல்ல பிரஜையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த நாட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கான தேர்வுகளை நடத்துறாரு. சின்ன குழந்தைகளை யார் நேர்மையா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்டா வச்சுட்டு வராரு. ஒவ்வொரு படிநிலைகளா டெஸ்ட் வச்சுக்கிட்டே வராரு. குறைஞ்சது 6 மாதங்களா அந்த தேர்வுகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு நடத்துறாரு. ஒவ்வொரு வகையிலும் அந்த டெஸ்ட் பண்றாரு. அதாவது ஒரு நாட்டுக்கு ராஜாவா வரணும், ஒரு ராணியா வரணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான தகுதிகளும் திறமைகளும் இருந்தா மட்டும்தானே ராஜாவா ராணியா வர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்ப கண்டிப்பா இத்தனை தேர்வுகளையும் கடந்துதான் வரணும். அப்போ அந்த மாதிரி தேர்வுகள் நடத்தும் போது ஒரு 5 குழந்தைகளை, 5 பெண் குழந்தைகளும் 5 ஆண் குழந்தைகள், 5 கேர்ள்ஸ் 5 பாய்ஸ் செலக்ட் பண்றாரு. அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இப்ப தனியா ஒரு தேர்வுகள் கொடுக்கறாரு. தனியா ஒரு தேர்வு. ஏன்னா அந்த 5 அந்த 10 பேரும் வந்து ஒரே மாதிரி இருக்காங்களாம். ஒருத்தர் கூட எல்லாமே திறமைசாலியா இருக்காங்களாம். ஒருத்தன் இப்படி பார்க்கும்போது ஒரு திறமையா இருக்கலாம், இன்னொரு பையன் இன்னொன்றுல திறமையா இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையில தகுந்து விளங்குறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்றாரு. யோசனை பண்ணி கடைசியா தான் அவர் என்ன பண்றாரு, இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாரு இல்லையா. ஒவ்வொரு குழந்தைகள் கிட்டயும் என்ன கொடுத்து அமிச்சாருன்னு சொன்னேன், 7 விதைகள் கொடுத்து அமிச்சாரு. சீட்ஸ், 7 சீட்ஸ். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் 7 சீட்ஸை கொடுத்து அனுப்புறாரு. கொடுத்து அனுப்பிச்சு இதை வந்து விளைய வச்சு யார் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் நான் ராஜாவா பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு இல்லைங்களா. அதை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க, ரொம்ப ஆர்வமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். Continuation of part 2, The Best Policy. We will see the lesson now. The children took their seats and hurried home. They all got a pot, prepared some soil and sowed their seeds. The entire kingdom was excited. They were all anxious to see who the next king would be. One of the finalists was Annie. The days stretched into weeks, but the seeds failed to sprout. Annie didn't know what had gone wrong. Annie and her parents were heartbroken. She had selected the soil with care, put the right manure, and very dutifully watered it. She had even prayed over it day and night, and yet her seeds hadn't grown at all. So what happened? So அந்த சீட்ஸ் எடுத்துட்டு வராங்க இல்லையா, அந்த சீட்ஸை கொண்டு வந்து என்ன பண்றாங்க அந்த சில்ட்ரன்ஸ், ஒவ்வொரு பாட் ரெடி பண்ணி அந்த பாட்ல மண்ணெல்லாம் நிரப்பி அந்த சீட்ஸ் அந்த விதையெல்லாம் போட்டு பராமரிச்சுட்டு வராங்க. சோடுனா என்னது, விதைக்கிறது. டு பிளான்ட் சீட்ஸ் இன் த கிரவுண்ட், அதான் சோடு. ஓகே, ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் விதைக்கிறாங்க. இப்ப இந்த ஹோல் கிங்டம், அந்த ஹோல் ராஜா அரண்மனையே என்ன பண்ணுது, எக்ஸைட்டட். வாட் இஸ் எக்ஸைட்டட்? எக்ஸைட்டட்னா ஃபீலிங் வெரி ஹாப்பி, எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க யாரு நெக்ஸ்ட் ராஜாவா வரப்போறா. they were all anxious to see who the next king would be. What is anxious? they were all worried. கவலையோடும் பாக்குறாங்க, எதிர்பார்ப்போடும் பாக்குறாங்க மக்கள். எந்த மாதிரி ஒரு ராஜா வருவாரு, எந்த மாதிரி ஒரு ராணி வருவாங்க, நாட்டை எப்படி பாத்துக்க போறாங்க அப்படின்னு they were all eager to know about it. So அதுல வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் கேர்ள் செலக்ட் பண்ணாங்க. அது யாருன்னா ஆனி. அது ஓகே, அந்த 10 மெம்பர்ஸ்ல ஒரு கேர்ள், அந்த பொண்ணு பேரு ஆனி. ஓகே. இந்த டே ஸ்ட்ரெச்ட் இன்டு வீக்ஸ், அதாவது வீக்ஸ், டேஸ்ல இருந்து வீக்ஸுக்கு அப்போதான் 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி வீக்ஸ் பாஸ் ஆகுது. பட் ஆனியோட சீட்ஸ் மட்டும் என்ன ஆகல, ஸ்ப்ரவுட்னா என்னது, வளரல. ஓகே, ஆனியோட சீட்ஸ் மட்டும் didn't grow. Why?
ஏன் வளரல? she was so sad. ரொம்ப சேடா இருந்தா. because seeds வளரலையே. எல்லாரோட சீட்ஸும் அழகா வளர்ந்திருக்கு, நம்மளோட சீட்ஸ்ல இருந்து செடியே வளரலையே. ஏன் வளரல? நான் நல்ல சாயில் தான் எடுத்து போட்டிருக்கேன், நல்லா அதை டியூட்டிஃபுல் மீன்ஸ் வாட், ஒபீடியண்டா அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ டே அண்ட் நைட் அதுக்கு கேர் கொடுக்குறா. ஈவன் ஷீ இஸ் பிரேயிங் டு காட் ஆல்சோ. டே அண்ட் நைட் சாமி கிட்டயும் வேண்டிக்கிறாளாம். அவங்க மம்மியும் டேடியும் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ என்னடா இது வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஆனி இஸ் ஆல்சோ வெரி சேட். வாட் ஹேப்பன்? என்னவா இருக்கும், பாவம் அவளோட தொட்டியில மட்டும் செடி வளரவே இல்லை. லெட்ஸ் see what happened. Some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. After all, they said, how can anyone tell if they weigh the same seeds? Annie's parent had always taught her the value of honesty. They reminded her that if the king wanted them to plant just any wheat, he would have asked them to get their seeds. If you use anything different from what the king gave, that would be dishonest. Maybe you're not destined for the throne. If so, let it be. But it would be wrong to cheat the king, they told her. Annie agreed. So what is the meaning words? Let's see the list of meaning words. Reminded na என்னது? To help someone to remember something. அதாவது ஞாபகப்படுத்தி விடுறது. Remind பண்ணி விடு எனக்கு. ஐயோ நான் மறந்துடுவேன், எனக்கு remind பண்ணி விடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, that is reminded. Next one, destined. Destined na having a future that has been decided. So இதுதான் விதி அப்படி சொல்றோம் இல்லையா, that is destined. Okay, next one, cheat. Cheat na யாரையும் ஏமாத்த கூடாது, to trick somebody. Next one, agreed. Agreed na என்ன பண்றது? I just accept. என்ன வருதோ அதை நான் ஏத்துக்கிறேன். To have the same opinion as somebody. அவங்களோட opinion என்னவோ அதை நான் ஏத்துக்கிறேன். That is agreed. Have you clear with this 4 meanings? Let's see the story. So என்னாச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஆனியோட சீட்ஸ் வந்து வளரல இல்லையா, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாங்க, நீ பேசாம கடைக்கு போய் புது சீட்ஸ் வாங்கிட்டு வந்து பிளான்ட் பண்ண, ஏன் உனக்கு வளர மாட்டேங்குது இல்லையா, அதனால நீ போய் கடைக்கு போய் புது சீட்ஸா வாங்கிட்டு வந்து பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஐயோ அதுவும் கிங் ராஜா கொடுத்த சீட்ஸும் சேமா இருக்குமா, சேமா வளருமா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்ப ஆனியோட பேரண்ட் அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க, ஹானஸ்டி, நேர்மையா இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே அவங்க பேரண்ட்ஸ் அவளுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆனியோட பேரண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன திரும்பியும் ரிமைண்ட் பண்றாங்க பாருங்க, நீ ராஜா வந்து ஒரு ஒரு செடியை கொடுத்து உன்னை பிளான்ட், ஒரு விதையை கொடுத்து உன்னை பிளான்ட் பண்ணுன்னு சொல்றாருன்னா தேர் வில் பி சம் ரீசன், எதனா ஒரு ரீசன் இருக்கும். நீ அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ராஜாவை சீட் பண்ணக்கூடாது, எக்காரணத்து கொண்டும் சீட் பண்ணக்கூடாது, உனக்கு அந்த த்ரான்ல உட்காரத்துக்கு விதி இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்காக நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, நான் அதுல அடைஞ்சே தீருவேன்றதுக்காக நீ ராங் வழியில போகவே கூடாது, தவறான வழியில போகவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் பி ஹானஸ்ட். வளரலனாலும் பரவாயில்ல, ராஜா எதுக்காகவும் உனக்கு கொடுத்துருக்காரு, சரி அது வளரல, அது நேர்மையாவே நீ நடந்துட்டு போ, அதுக்காக நமக்கு அந்த த்ரான் கிடைக்கலன்னா பரவாயில்ல ஆனி அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸ். அதை கேட்டு ஆனி என்ன பண்றா, ஓகே ஐ அக்ரி வித் யூ அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ஷி அக்ரீட் வித் தியர் பேரண்ட்ஸ், அவங்க அம்மா அப்பா சொல்றத ஒத்துக்கிறா. It had been 6 weeks now. The much awaited day had come. The children returned to the palace, each of them proudly carrying a pot of healthy seedlings. It was obvious that the other 9 had great success with their seeds. The king arrived. He was beaming, looking at the children and their pot of healthy seedlings. He began walking along the line of paths the children had kept. He asked each of them, "Is this what grew from the seeds I gave you?"
And each one of them responded, "Yes, Your Majesty." Then the king would nod and move down the line. So what happened? எல்லாருமே விதையெல்லாம் விதைச்சு முடிச்சுட்டாங்க இல்லையா? Really 6 weeks ஓடி போச்சு. How many weeks? 6 weeks has gone. அன்னைக்கு அரண்மனைக்கு வரக்கூடிய நாள், awaitedனா என்னது? Waiting for somebody. So அன்னைக்கு வரக்கூடிய நாள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க அரண்மனையில. ஓகே, the children என்ன பண்றாங்க? They were carrying the pot. அந்த பாட்டை தூக்கிட்டு வராங்க. அந்த healthy seedlings, அந்த seedlings எப்படி வளர்ந்துருக்கான்? அதனால தலன்னு வளர்ந்துருக்கான் அந்த விதையில இருந்து செடி. அந்த செடியை தூக்கிட்டு அந்த பாட்டை தூக்கிட்டு குழந்தைங்க அவ்வளவு அழகா நடந்து வராங்களாம். இட் வாஸ் ஆப்வியஸ், அதாவது பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நைன் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபென்ட், மொத்தம் 10 இல்லையா? அந்த 10ல ஆனியை தவிர மீதி 9 மெம்பர்ஸ்க்கும் அந்த சீட்ஸ் அவ்வளவு அழகா ஸ்ப்ரவுட்டடா வளர்ந்துருக்கான். இட்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அது எப்படி இவளுக்கு மட்டும் வளரல, மீதி 9 பேருக்கும் வளர்ந்துருக்கு? The king arrived. King ராஜா வந்துட்டார். He was smiling. அதை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த children அந்த பாட்டோட சீட்லிங்ஸை வச்சுட்டு நிக்கிறத பார்த்து அவருக்கு சிரிப்பா இருக்கு. And he started walking. அது லைனா வச்சுட்டே இருக்காங்க பசங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்டே வரும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே வராரு. Is this what grew from the seeds I gave you? என்ன கேக்குறாரு? Is this what grew from the seeds I gave you? So நான் கொடுத்த அந்த சீட்ஸ்ல இருந்து வளர்ந்த விதையா, நான் கொடுத்த அந்த விதையில இருந்து வளர்ந்த செடியா இது அப்படின்னு கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? நான் கொடுத்த விதையில இருந்து வளர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேக்குறாரு. All children are answering yes, 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 Your Majesty, yes அப்படிங்கிறாங்க. அவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சோ எல்லார்கிட்டயும் தலையாட்டிக்கிட்டே ஓகே 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 அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே nodding his head and walking along the லைனா போய்கிட்டே இருக்காரு. The king finally got to the last one, Annie. The girl was shaking. She feared that the king might have thrown her into prison for wasting his precious seeds. What did you do with the seeds I gave you? The king asked. என்னாச்சு? The king finally யார்கிட்ட வந்தாங்க? ஆனி கிட்ட வந்துட்டாரு. லைனா நடந்துகிட்டே வராரு. The last one ஆனி நிக்கிறா. So லைனா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வந்து ஆனி கிட்ட வந்து நிக்கிறாரு. The girl was shaking நடுங்குறா. shaking. She feared. பயம் வந்துருச்சு அவளுக்கு. ஓஷோ, நம்ம வந்து ராஜா கொடுத்த விதைய, அவ்வளவு ப்ரெஷியஸான விதைய நம்ம வந்து வீணாக்கிட்டுமே, நம்மள பிடிச்சு ஜெயில போட்டுருவாரா, thrown into the prison அப்படின்னு சொல்லிட்டு she was shaking. பயப்பல நடுங்குறா. உடனே அந்த கிங் கேக்குறாரு, what did you do with the seeds I gave you? நான் உனக்கு கொடுத்த விதையை வச்சுட்டு நீ என்ன பண்ண? what did you do அப்படின்னு கேக்குறாரு. what Danny is saying, Your Majesty, I planted them and cared for them every day. I'm sorry, but they failed to sprout. Annie said. என்ன சொல்றா? Majesty, நீங்க கொடுத்ததை நான் பிளான் பண்ணேன், நான் டெய்லியும் கேர் எடுத்து வளர்த்துக்கிட்டே வந்தேன், பட் என்ன வரல, விதை முளைச்சே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே சொல்றான். She hung her head in shame. அப்ப எல்லாருக்கும் செடியும் வளர்ந்துருக்கு, இவ செடி வளரலன்னா அசிங்கமா இருக்கும்ல, சொல்லிட்டு தலைய தொங்க விட்டுக்கிட்டா. She hung is nothing but பேசிட்டு உடனே தலை குனிஞ்சுக்கிட்டா. She hung her head in shame. Boo! Jeered the crowd. So what happened? சிரிச்சிட்டாரு ராஜா. உடனே அவர் சொன்ன உடனே சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு ஜனங்களை பார்த்து சிரிக்கிறாரு. But the king raised his hands and signaled for silence. Then he said. So king என்ன பண்றாரு? பின்னாடி திரும்பி தன்னுடைய வேலையாட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏதோ சைகையில காமிக்கிறாரு. சைகையில காமிச்சிட்டு மக்கள் பக்கம் திரும்பிக்கிட்டாரு. Dear people, behold my heir, the next leader of our kingdom. என்ன சொல்றாரு? இதோ இருக்காங்க என்னுடைய அடுத்த வாரிசு, நம்ம கண்ட்ரியோடைய அடுத்த வாரிசு, நம்ம அரண்மனையோடைய அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பார்த்து சொல்றாரு.
The people were confused. யார சொல்றாருன்னு தெரியலையே. அந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. யார சொல்றாங்க, யார் இங்க வந்து சூஸ் பண்ணிருக்காரு தெரியலையே அரசர் அப்படின்னு. அந்த கேர்ளை பார்த்து தானே சொல்றாரு. அதனால பீப்புள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அந்த செடியே வளரல, அந்த பொண்ணை எப்படி, why that girl, how can she be the right choice? ஏன் அந்த கேர்ளை செலக்ட் பண்ணாரு? அவ எப்படி ரைட் சாய்ஸ் ஆவா? அவ எப்படி கரெக்ட் ஆவா? The king took his place on his throne with Annie by his side and said, so king என்ன பண்ணிட்டாரு, ஆனிய கையோட தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய what is that, throne, தன்னுடைய அரியணை, சேர், தன்னுடைய சேருக்கு அந்த ஆனிய கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் உட்கார்ந்து சொல்றாரு. பீப்புள்லாம் கேக்குறாங்கல்ல, ஏன் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணீங்க, அவ எப்படி கரெக்ட் பர்சன் ஆவா அப்படின்னு அந்த பீப்புள் ஆர் ஆஸ்கிங். அதுக்கு அவரு அரண்மனைக்கு அந்த சேர் மேல ஏறி போய் உட்கார்ந்து ஆனியோட கூட போய் உட்கார்ந்து பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. I gave each of them 7 seeds. நான் எல்லாருக்கும் 7 seeds கொடுத்தேன், 7 விதைகள் கொடுத்தேன். This test was not for growing wheat. நான் இந்த டெஸ்ட் வச்சது wheat, கோதுமை செடியை வளர்க்கறதுக்கு கிடையாது. It was a test of character, a test of honesty. இது ஒரு மனிதனுடைய குவாலிட்டி, அவனுடைய தன்மை, அவனுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஹானஸ்டி, நேர்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த டெஸ்ட் வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னமும் பீப்புள் கன்ஃபியூஸா இருக்காங்க, என்ன இப்படி சொல்றாருன்னு. If a leader must have one quality, it must be that he or she should be honest. ஒரு லீடருக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் குவாலிட்டி, உண்மையான தகுதி என்னன்னா நேர்மை. whether it is a girl or boy, யாரா வேணா இருக்கலாம், ஆனா எப்படி இருக்கணுமா, நேர்மையா இருக்கணும். people should be able to trust the leader. மக்கள் அந்த லீடரை என்ன பண்ணணும், முழுசா நம்பணும். only this girl passed the test. இந்த கேர்ள் ஒண்ணுதான் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணினா. ஏன்னா I gave boiled seeds and boiled seeds cannot grow. அப்ப என்ன சொல்றாரு, நான் கொடுத்தது வேக வைத்த விதைகள், வேக வைத்த விதைகள்ல இருந்து செடி முளைக்காது. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு, அந்த குழந்தைய ஆனிய தவிர இந்த ரிமைனிங் சில்ட்ரன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, செடி வளரணும்ன்றதுக்காக அந்த விதைகளை மாத்தி வேற விதைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அந்த ஹானஸ்டி, நேர்மை அப்படின்ற குணம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு, ஆனிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நாடாளும் தகுதி ஆனிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. This is the end of the story. Such a nice climax இல்லையா? சூப்பரா இருந்ததுல ஸ்டோரி. Honesty is the best policy ன்னு சொல்லுவாங்க. நேர்மையே சிறந்த கொள்கை. அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, நேர்மையில இருந்து பொய் சொல்றதோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளுடைய பண்பு நேர்மையா இருக்கணும். கண்டிப்பா there is a success. நேர்மையா இருந்தா நம்மளும் ஆனி மாதிரி கண்டிப்பா ஜெயிக்க முடியும். என்ன குழந்தைகளா, have you enjoyed the story? Did you all enjoy the story? I think it will be a nice story for you all. Have this best policy in your life. என்ன best policy? Always be honest. எப்பவுமே நேர்மையா இருக்கணும். இந்த கொள்கையை மனசுல வச்சுக்கோங்க. Have always a success in your life. Thank you. Thanks for watching.